இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தை அறுவடை என்னன்னு பார்க்கலாமா? முருங்கை. இந்த முருங்கை செடி வாங்கி வச்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. தோட்டக்கலைத்துறையில் ஒரு சாருக்கிட்ட வாங்கிட்டு வந்தது தான். ஏன் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போது விவசாய முருங்கையே எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இது நம்ம வச்சுருக்குறோம். ஏன்னா இது ஒரு சார், அந்த சார் வந்து இப்போது இறந்துட்டாங்க. அவர் இல்லை இப்போ உயிரோட. அவரோட நினைவாக வச்சுருக்கோம். இதில் இது இப்போ முந்தா நாள் என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணி பார்த்தோம். உடச்சி பார்த்தேன். ஏன்னா இது முத்திடுச்சு. இப்போ ஒரு 10-15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இது காய்ச்சி. அதனால இது அப்படியே வச்சுருந்தேன். சரி, இது முத்திருச்சா என்னன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தனா, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அறுவடை பண்ணிக்கலாம். இதில் பிஞ்சு வருது. இதில் இன்னும் பிஞ்சு வர ஆரம்பிக்குது. இதில் அப்பப்போ பூச்சி வேற உருவாயிடுச்சா, அதனால என்ன பண்ணியாச்சு, அந்த கொஞ்சம் நிறைய இலையெல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம விட்டோன்னா தான் அடுத்தடுத்த நிறைய கிளைகள் வந்து நமக்கு நிறைய காய்கள் கொடுக்கும். இது 2 காய் பறிச்சாச்சு. இப்போது அப்புறம் இந்த நாட்டு தக்காளி பறிச்சாச்சு. இது வந்து காந்தாரி மிளகாய் பறித்து வச்சுருக்குறோம். இது காய வச்சு தூள் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நேற்று என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த மணத்தக்காளி இருக்குதுல்ல, மணத்தக்காளியில் நிறைய காய் இருந்துச்சு. அது வத்தல் போடுறதுக்காக பறித்து காய வச்சுருக்கோம். நேற்று சாயங்காலமாக பொறுக்கி எல்லாத்தையும் பறித்து போட்டோம். அப்புறம் நம்ம தரை தோட்டத்தில் இருக்குல்ல முருங்கை, இந்த முருங்கையிலையும் நிறையா பிஞ்சு வச்சிட்ருக்கு. அந்த பக்கம் காய் இருக்குது. இதில் வந்து தெரியல, அந்த சைடு காய் இருக்குது. அதையும் பறித்து சாம்பார் வச்சுக்க வேண்டியது தான். உங்கள் வீட்டில் நீங்களும் தோட்டம் வைங்க. இயற்கையான காய்கறிகள் பறித்து சாப்பிடுங்க. ஓகே, பாய்.